இன்னைக்கு விநாயகர் சிலை வச்சு 2வது நாள் இன்னைக்கு நைட் அன்னதானம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வீடு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 50 கிலோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுத்துட்டாங்க. பசங்களாக சேர்ந்து எல்லா ஊருக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதே டைமில் சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நேற்று போட்ட வீடியோலையும் அந்த ரெசிபியும் கொஞ்சம் காட்டுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால் இன்றைக்கி ஒரு 30 கிலோ அளவுக்கு பிரியாணி பண்ணுற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். இது வந்து 50 கிலோவில் இருக்குது. நான் போடும்போது எவ்வளோ கிராம்னு சொல்கிறேன். இருக்கிறது எல்லாமே ஒரே சேம் தான். இப்போ ஒரு 5 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 1 லிட்டர் அளவுக்கு நெய் சேர்த்துருக்காங்க. இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு பட்டை, ஏலக்காய், சோம்பு அதெல்லாம் சேர்த்துருக்காங்க. ஒரு 300 கிராம் அளவுக்கு பச்சை மிளகா, 5 to 6 கிலோ அளவுக்கு வெங்காயம், அடுத்தது 1.5 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி, 1.5 கட்டு அளவுக்கு புதினா, அடுத்தது 1.5 கிலோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 கிலோவுக்கு கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துட்டு, ஒரு 6 கிலோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ஒரு 2 கிலோ அளவுக்கு பச்சை பட்டாணி ஊற வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துட்டு 1.5 லிட்டர் அளவுக்கு தயிர், ஒரு 5 எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 கிலோ அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்துட்டு, கரம் மசாலாவும் கறி மசாலாவும் ஒரு 1/2 kg அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் சேர்த்துட்டு, நீ வந்து ஒரு பக்கெட்டுக்கு 2 பக்கெட்னு சொல்லி தண்ணி வச்சிருக்கோம். இது புல்லட் ரைஸ்னால இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ரைஸ் வந்து தண்ணி எல்லாம் இழுத்ததுக்கப்புறம் அழகாக மேலே வாழலை போட்டு ஒரு 1/2 லிட்டர் நெய்யை ஊற்றி தம்மு உடைச்சா 30 கிலோ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.